காமாலை முதல் கண் கோளாறுகள் வரை அனைத்துக்கும் கீழா நெல்லி. கீழா நெல்லி செடி அதிக அளவு மருத்துவ பயன்கள் நிறைந்துள்ளன. சித்த மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கீழா நெல்லி பல ஆரோக்கிய பலன்களை கொண்டது. அவை என்னென்ன என்று தெரிந்து கொள்வோமா? தமிழ் மீடியா 360 சேனலில் தினம் ஒரு தகவலை காணலாம். கீழா நெல்லித்தூள் மஞ்சள் காமாலை, கண்புரை, பித்த நோய், சிறுநீர் பெருக்கியாகவும் வெப்ப அகற்றியாகவும் வீக்கம், கட்டி உள்ளிட்டவைகளை கரைத்து நரம்பு சதையை சுருங்க செய்யும் மருந்தாகவும் செயல்படுகிறது. ஒற்றை தலைவலி, கல்லீரல் பழுது, இரத்த சோகை இவைகளுக்கு அரிய மருந்தாகவும் உள்ளது. கரிமஞ்சள், கீழா நெல்லி செடியோடு 4 ஏலக்காய் அரிசி, கரிமஞ்சள் தூள் இவை அனைத்தையும் சேர்த்து வெங்காயம் சிறிது சேர்த்து பசும்பால் விட்டு அரைத்த கலவையை ஏதேனும் ஒரு பானத்தோடு கலந்து காலை மாலை அருந்தினால் காமாலை நோய் குணமாகும். கீழா நெல்லி இலையில் உப்பு சேர்த்து அரைத்து தடவி குளித்து வந்தால் சொறி, சிரங்கு, நமச்சல் தீரும். கீழா நெல்லி சாறு, உந்தாமணி சாறு, குப்பை மேனி சாறு சமமாக கலந்து நல்லெண்ணெயில எரித்து முகர்ந்து வர பீனிசம், தீராத தலைவலி, நீர் வடிதல் ஆகியவை காணாமல் போகும். இக்கீரை குளிர்ச்சி தன்மை உடையது. இதன் தளிர்களை 1/2 லிட்டர் தண்ணீரில் இட்டு காய்ச்சி வடிகட்டி தண்ணீரை மட்டும் குடித்து வந்தால் சீதபேதி உடனே நிற்கும். இரத்த சோகையால் உடல் வெளுத்து காணப்படுபவர்கள் மற்றும் மேக நோயால் அவதிப்படுபவர்கள் இதை நன்றாக அரைத்து தயிரில் கலந்து நாள்தோறும் காலையில் பருகி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். கீழா நெல்லியுடன் சமமான அளவு கரிசலாங்கண்ணி சேர்த்து அரைத்து பசும்பாலுடன் 45 நாட்கள் சாப்பிட்டு வர கல்லீரல் பழுது, இரத்த சோகை, இரத்தமின்மை தீரும். கண் பார்வை மங்குதல், மாலைக்கண் நோய் போன்ற கோளாறுகளுக்கு கீழா நெல்லிக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரையை சம அளவு நன்றாக அரைத்து காலை மாலை புளித்த மோரில் கலந்து தொடர்ந்து 40 நாட்கள் பருகினால் கண் பார்வை கூர்மை பெறும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.